அதுக்குள்ள எத்தனை வருஷமா இருந்தீங்க? ஒரு 3 சீட் 4 சீட் சேர்ந்து கேட்க முடிஞ்சதா? சப்போர்ட் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு டெபுட்டி சிஎம் வேணும், எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும், பெரம்பூர் தொகுதியில இவரு வெளியில வந்துடணும், அது இதுன்னு போட்டு உழப்பி பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தர் எதிர்த்து நிக்கவே வைக்கலையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான்டா சான்ஸு. நான் பேசுவேன். நான் இப்பதான்டா எல்லாமே பண்ணுவேன். அந்த அரசியல் கேம் அது கரெக்ட். பட் ஆனா ரொம்ப கேவலமா இருக்குது. நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் லூஸ்தனமாவே பண்ணணும். இவங்க பண்றதெல்லாம் அவ்வளோ டார்ச்சர் ஆகுது. நான் பொதுவா ஐஸ்கிரீம், ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு கோல்ட் ஆகும். இவங்க பண்றத டிவியில பார்த்து 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 என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ்லயே எனக்கு கோல்டு வந்துருச்சு. ஒரு டாஸ்க் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அப்பாடா நாளைக்கு 11 மணிக்கு தலைவனை சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஒரு 4 ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அந்த டாஸ்க் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை புரியல, நிம்மதியாகவே இருக்க முடியல. அடுத்து நிறைய வேலை கிடக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும். என்னைக்கு இது முடிஞ்சு என்னைக்கு போறது? இன்னையோட தேதி வந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமை ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. 6 நாள் ஆகி போச்சுடா. 6 நாளாவாடா ஒருத்தன் ஜெயிச்சவன்டா அவன். அவன் வந்து ஏதோ யாருக்கிட்டயோ போயிட்டு அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லி தோத்து போய் அதுக்காக ஜெயிச்சவன். 108 சீட்டு ஜெயிச்சுமே ஒருத்தரை நீங்க இந்த அளவு பண்றீங்க அப்படின்னா வெல் பிளேட். நல்ல பாலிடிக்ஸ் பண்றீங்க. பட் ஆனா என்ன பண்றது, நேரம் அப்படி ஆயிடுச்சு. அந்த 8ஓட சேர்ந்து இன்னும் ஒரு 10 உளுந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரம் புறா பேலே அடிச்சு பறக்க விட்டுருப்போம். நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடலாம் பேசாம. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து சண்டை செய்வோம். களத்துல இறங்கி சண்டை செய்ய நாங்க ரெடி, நீங்க யாராவது ரெடியா அப்படின்னு கேட்டா ரீஎலெக்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையவே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா விழுந்த ஓட்டு விழுகாம போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால அதை பயன்படுத்தவே மாட்றானு. ரீஎலெக்ஷனு அப்படின்னு அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. நம்ம இதை வச்சே இதை சுத்தி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பூரா பண்ணி நமக்கான பெனிஃபிட்ஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிச்சுட்டே போகுது. இது இப்படியே போச்சு அப்படின்னா ஒண்ணு மேபி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணதா இருக்கட்டும், இல்ல நிறைய விஷயங்கள் போனதா இருக்கட்டும். இது பார்த்து 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 பழகி போச்சு. அந்த ஆளுடைய படம் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், அது தள்ளி போறதா இருக்கட்டும், வேற படம் கேன்சல் ஆகுறதா இருக்கட்டும், இப்போ எலெக்ஷன் உள்ள வந்ததா இருக்கட்டும், நீங்க பண்ண சித்து விளையாட்டுகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் வந்து இங்க உட்காந்தாச்சு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச நாள்ல இருந்தே 5ஆம் தேதி எங்காவது சிஎம் ஆயிருந்தா அது எங்களுக்கே போர் வச்சிருக்கும். இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு எங்களுக்கு. பட் சீக்கிரம் முடிச்சிங்க அப்படின்னா மக்கள் பணிகளை செஞ்சுட்டு அந்த வேலையில் உள்ள இறங்கி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இது நீங்கள் எந்த அளவுக்கு லேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கான லேட்டான விஷயம் தான். சரியா? டக்குன்னு சட்டை போட்டு முடிச்சு விடுங்க.